இந்தியா டுடே கான்க்ளேவ்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு பேசும்போது அதற்கு உடனடியாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர்ல அது மக்கள் முடிவு செய்வாங்கன்னு சொல்றாங்க. சோ காங்கிரஸோடைய இப்ப இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் திமுகவோடு சேருவதில்லை என்ற நிலைப்பாடை எடுத்தால் காங்கிரஸ் ரெண்டாக உடைந்துவிடும். ஏனென்றால் நம்முடைய செல்வ பெருந்தகை 78 குற்ற வழக்குகளிலே சம்பந்தப்பட்டவர். அவர் ஒரு ஹரிஜன், தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக தலைவராக்கினால் காங்கிரஸ் தாழ்த்தப்பட்டவர்கள் ஈர்ப்பை பெறும் என்பது அவர்களே. அதே மாதிரி கார்கே அங்கே தாழ்த்தப்பட்டவர். செல்வ பெருந்தகை ஏற்கனவே ஏகப்பட்ட குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருவர். திமுகவுக்கு அதிகமாக கால் எழுகிற ஒரு கட்சி தலைவர் உண்டென்றால் செல்வ பெருந்தகை தான். அதற்கு காரணம், ஒன்று குற்ற வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும், அதனுடைய தாக்குதல் இருக்கக்கூடாது. இன்னொன்று, அவர்கள் படி இழக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும், நீ சொல்லுகிற சிபாஸ் காசு வாங்கி, அது உனக்கே நாங்கள் நேரடியாக தருகிறோம். எல்லாருக்கும் காசு போகுது. முத்தரசன் ஒரு முறை சொன்னார், நாங்கள் மட்டுமா வாங்குகிறோம், யார் வாங்கவில்லை சொல்லுங்கள், திருமாவளவன் வாங்கவில்லையா என்று கேட்டார். ரொம்ப அதுக்கெல்லாம் பதிலே அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஒரு கட்சி தான் அடிக்கிற பணத்தில் இவர்களுக்கும் கொடுப்பது என்ற கருத்து நிலைக்கு வந்து விட்டால் எல்லாரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் என்பது பொருளாக ஆகிவிடும்.